ஹலோ விவர்ஸ். இன்னைக்கு கோட்டு படத்தோடைய திரை விமர்சனத்தை பத்தி இப்ப பார்த்தரலாம். செப்டம்பர் 5, 2024 இன்னைக்கு உலகம் முழுக்க கோட்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதர் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் காலையில 4 மணி காட்சியே ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டிலேயே மட்டும் 9:30 ஷோ ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இன்னைக்கு அதர் ஸ்டேட்டான கேரளாக்கு போய் பாலக்காட்டுல 4 மணி ஷோலயே உட்கார்ந்து கோட்டு படத்தை உங்களுக்காக பார்த்தேன். பார்த்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு தரணும்னு சொல்லி உட்கார்ந்து பார்த்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா முதல்லயே இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். விஜய் ஹீரோவா நடிச்சிருக்காரு. சினேகா விஜயோடைய வைஃபா நடிச்சிருக்காங்க. லைலா டாக்டரா நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கொடுத்திருக்காரு. அற்புதமா இருக்குது. அதே மாதிரி வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. அது போக பிரேம்ஜி, விடிவி கணேஷ் இவங்களும் நடிச்சிருக்காங்க. கேமியோ அப்பியரன்ஸ்ல சிவகார்த்திகேயன், திரிஷா கிருஷ்ணன், அப்புறம் ஏஐ மூலமா விஜயகாந்த் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட். படத்துடைய கதை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு ட்ரெயின்லயே ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் வருது. அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த தீவிரவாத ஒழிப்பு இயக்கத்தை சார்ந்த விஜய், அஜ்மல், பிரசாந்த், பிரபுதேவா, இன்னும் ஒருத்தர் இவங்க 5 பேர் சேர்ந்து எப்படியாவது அந்த ட்ரெயின்லயே இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. போகும்போது அங்க ஆயுதத்தை ஒழிக்கிறாங்க. ஆயுதத்தை அழிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லனான மோகனுடைய குடும்பம் ரொம்ப பாதிக்கப்படுது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா, விஜய் விஜய காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோகன் ரொம்ப துடிப்பா இருக்காப்ல. விஜய் காலி பண்ணணும் ரொம்ப துடிப்பா இருக்காப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, விஜய் தாய்லாந்து பேங்காக்கு குடும்பத்தோட போறாப்ல. சினேகா கூட. அங்க ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்துருது. அப்புறம் அந்த குழந்தையை ஃபைசல் அப்படிங்கிற தீவிரவாத கும்பல் கடத்திருது. அத சேஸ் பண்ணிட்டு போகும்போது அங்கேயும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்ப விஜய் என்ன நினைச்சுக்கிறாப்ல, அவன் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாப்ல. ஆனா அது சாவறது கிடையாது. அப்புறமா இப்படி குழந்தை செத்து போனனால தீவிரவாத ஒழிப்பு இயக்கத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்புறம் நாம எமிகிரேஷன் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எமிகிரேஷன் வேலைக்கு போயிட்டாப்ல. அப்புறம் எமிகிரேஷன் வேலைக்கு போனது பிறகு ரஷ்யாவுக்கு ஒரு முறை போறாப்ல. ரஷ்யாவுக்கு போய் அங்க எமிகிரேஷன் பணியை செஞ்சு கொண்டிருக்கும் போது எதேச்சையா ஒரு முறை விஜய் மாதிரியே இருக்கக்கூடிய, அதாவது அப்பா விஜய் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய தளபதியை அங்க சந்திக்கிறாப்ல. அந்த இளைய தளபதியை சந்திக்கிறாப்ல. அப்ப பார்த்தா அவருடைய பேஸ் ஒரே மாதிரி அமையுது. நீதான் என் பையனா அப்படின்னு சொல்லி பையனை கண்டுபிடிச்சிடுறாப்ல. அப்புறம் பையனை கண்டுபிடிச்ச பிறகு அந்த பையனை ரஷ்யாவில இருந்து கொண்டு இங்க இந்தியாவுக்கு கொண்டு வராப்ல. கொண்டு வரும்போது பையன் சொல்றான், நீங்க என்னைய இந்தியா கொண்டு போனீங்கன்னா ஃபைசல் கேங் உன்னை விட மாட்டாங்க. நான் அந்த குரூப்பை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. இதுலயே இன்டர்வல் பிளாக் இப்பதான் வருது. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படம் சூடு பிடிக்கும் பாருங்க. அப்படியே சும்மா சர் பிடிச்சி போகும் சூடு. அப்படி ஒரு சூடு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இந்தியாவுக்கு வந்த சின்ன விஜய் அப்பா விஜய் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாப்ல அப்படிங்கிறது ஒரு பார்ட்டா ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி அந்த பெரிய விஜயை கவிழ்க்கிறதுக்காக சின்ன விஜய் மோகன் வளர்த்தி வச்சிருப்பாரு. எங்க வேற நாட்டுல ரஷ்யால வச்சு வளர்த்திட்டு இருந்திருப்பாரு. எதுக்குன்னா அவன் எப்பனை பழி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. அந்த சின்ன விஜய் மூலமா எப்படி பெரிய விஜய் பழி எடுக்கிறார் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ஹாப்ல ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி இவங்க இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த சின்ன விஜயும் பெரிய விஜயும் ஒன்னா சேர்ந்து மோகனை முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாப்ல மெயினான கதையா இருக்குது. அதே போல செகண்ட் ஹாப்ல கிளைமேக்ஸ் நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. 40 நிமிஷம் அப்படி இருக்கும் கிளைமேக்ஸ். சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது பாம் செட் பண்ணிருப்பாங்க. அந்த பாம் செட் பண்ணதுக்கு பிறகு அந்த பாமை எப்படி டிஃப்யூஸ் பண்ணாங்க, அப்புறப்படுத்தினாங்க அப்படிங்கிறது செகண்ட் ஹாப்ல நல்லா அற்புதமா காட்டியிருப்பாங்க. அந்த சேசிங், விஜய்க்கே உண்டான பைக் ரேஸ் சேசிங், அப்புறம் அந்த பபிள் காம் சாப்பிடுறது, அந்த மாதிரி காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளாஸியா இருக்கும். ரசிகர்களுக்கு பாத்தீங்கன்னா விஜய்க்கு விஜய் படத்துக்கான ஒரு என்ன எதிர்பார்த்து வந்தாங்களோ அந்த தீனி கிடைச்சிடும். வெங்கட் பிரபு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அப்படி ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காப்ல. இந்த டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவர் எங்கேயுமே பிசிறே தட்டல. அவ்வளவு பர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காப்ல. இதுக்கு முன்னாடி மங்காத்தான் அஜித் குமாருக்கு நல்ல ஒரு ஹிட் கொடுத்தாப்ல. அது பிளாக் பஸ்டர் ஹிட். அது மாதிரி இந்த படத்துலயும் கோட்லயும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் முக்கியமான ஒரு இடத்துல ஒரு கேமியோ ரோல் பண்றாப்ல. திரிஷாவும் ஒரு கேமியோ ரோல் பண்றாப்ல. இதுக்கெல்லாம் மேல பாத்தீங்கன்னா விசில் போடு பாட்டு நீங்க வழக்கமா யூடியூப்ல பாத்துருப்பீங்களா, அந்த வெர்ஷன்ல இது மாதிரி வரல. இது ஒரு டிஃபரெண்ட் வெர்ஷன்ல வந்திருக்கு.
புரியுதுங்களா? ஆகையினால இந்த படம் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகியிருக்கு. ரசிகர்களுக்கு அப்படி ஒரு ட்ரீட்னாலும் ட்ரீட் வெங்கட் பிரபு கொடுத்த ட்ரீட். இது மிஸ் பண்ணிராதீங்க. இது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 4 நாள் லீவ் இருக்கு. 4 நாள்ல வந்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மொத்தத்துல இந்த படத்துக்கு என்னுடைய மார்க்ன்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு 95 மார்க் குடுப்பேன். ஏன்னா, அப்படி அருமையா பண்ணியிருக்காங்க. குறிப்பா வந்து பையன் விஜய் வந்து விஎஃப்எக்ஸ் மூலமாவே வெளிநாடுகள்ல ஒர்க் பண்ணி, ஒரு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு பிரபல விஎஃப்எக்ஸ் நிறுவனத்த வச்சு, இந்த பையன் விஜய செஞ்சிருக்காங்க. அது பார்த்தா ரியலா வந்து விஜய் மாரியே இருக்குது. அது விஜய் சின்ன வயசுல இருக்கிற விஜய வந்து எப்படி கொண்டு வந்திருப்பாங்களோ, அது மாரி இருக்குது. எனக்கே அப்படி ஒரு பிரமிப்பா இருந்தது. பாலக்காட்டுல பார்க்கும்போது. ஆக நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. இப்ப தமிழ்நாட்டுல 9:30 மணி காட்சியிலிருந்து ஓடிட்டு இருக்கு கன்டினியூஸா. ஏதாவது ஒரு காட்சி போய் பார்த்து புக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது மொத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அற்புதமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படம். இளைஞர்களுக்கும் நல்ல சண்டை காட்சிகள், ஸ்டண்ட் அப்புறம் வந்து ஃபைட்டு, அந்த ஸ்டைலிஷான கிளாஸியான சீன்லாம் இருக்குது. குழந்தைகளுக்கும் காட்சிகள் இருக்குது. சென்டிமெண்ட் சீனும் பெண்களுக்கு தேவையானது இருக்குது. சாங்ஸ் எல்லாம் பிரமாதமா இருக்கு. எல்லாம் தாய்லாந்து, ரஷ்யா அப்படின்னு சொல்லி ஓவர்சீஸ்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு நல்லா இருக்கு. ஆக மொத்தம் இந்த படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வந்திருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ வியூவர்ஸ். நன்றி.